பெரிய பெரிய நிறுவனம் நடத்த முதலாளிகள் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். ஏனென்றால் சென்னையில் இருக்கிற பல்வேறு மார்வாடிகள் இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்காங்க. என்ன அது நீங்க வேற மாதிரி நீளமா போகுது? இது ஒரு நீளம்லாம் இல்ல, உண்மை. ஏனென்றால் உளவுத்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படி கேள்வி உருவாகுதுல. ஏன்னா அந்த உளவுத்துறை யாரு? பூரா சங்கி RSS காரன். நீங்க ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்துட்டு கவனமா கொடுக்கணும். நீங்க இது வந்து சமூக பதட்டத்தை உண்டாக்கியிருக்கோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் இருக்கனாலதான் இது சமூக பதட்டம் இல்லாம நிக்குது. இந்த துப்பாக்கி வாங்கி யாருக்கு தெரியும்? அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் காவல்துறை மட்டும் தெரியும். கொலைகாரனுக்கு எப்படி தெரியும்? கொலை செய்யறவனுக்கு துப்பாக்கியில் எப்படி தெரியும்? அப்ப உளவுத்துறை சொல்லியிருக்குங்கிறான். ரெண்டாவது, சென்னை போன்ற பெருநகரத்துல ஒரு தலித் லீடர்ஷிப் ஆளுமையா இருக்கிறத யார் ஏற்றுக்கொள்வா? எந்த உளவுத்துறை ஏற்றுக்கொள்வா? இன்னைக்கு உளவுத்துறை யார் இருக்கா? அப்புறம் RSS காரன் இருக்கான்.